வெல்கம் பேக் டு பவாஸ் லைவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என் பேபி ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன சாப்பிட்றாங்க, அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். என் பேபிக்கு இது ரொம்ப செட்டான ஒரு ரொட்டீனு. ஒவ்வொரு பேபிஸும் டிஃப்ரெண்ட். ஸோ உங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பவாஸ் லைவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பிரகதீஷ்க்கு ராகி மாவு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், இருந்தால் சாப்பிட்டுக்குவான். அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு பனானா பிச்சு போட்டுக்கலாம். நல்ல பழுத்த பனானா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பனானா மேக்ஸிமம் போடுவேன். பனானா இல்லாத டைமில் ஆப்பிள் போடுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, ஒரு டேஸ்ட்டுக்கு, ஒரு ஸ்மெல்லுக்கு. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போது நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நெய்யும் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். இப்போ கல் காஞ்சிடுச்சு, குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். வலிக்கிட்டு வர போகுது. ஊற்றியாச்சு. இது சிம்மில் வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா பனானா போட்டிருக்கனால கரிஞ்சு போயிடும். ஸ்வீட்னஸ்க்கு வேறு எதுவுமே வேணாம், பனானா மட்டுமே போதும். லைட் ஸ்வீட் ஓகே குழந்தைங்களுக்கு. வெந்துட்டு இருக்க கேப்பில் இப்போ நம்ம திருப்பியும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். முன்னாடி நாளே நான் சோக் பண்ணி வச்சுருப்பேன். 2 பாதாம், கொஞ்சம் முந்திரி, 2 டேட்ஸு, அப்புறம் பிளாக் ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் நார்மலாக கோல்டன் கலரில் இருக்கும்ல அந்த ட்ரை கிரேப்ஸு சோக் பண்ணி வச்சுருவேன். ஆப்பிள்லே பாதி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோல் சீவி இதுக்குள்ளே சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ போட்டுக்கலாம். இதில் லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப இது பண்ணால் தெரிச்சிடும். ஆப்பிள் தான் போடணும்னு இல்லை, நான் வந்து ஆல்டர்னேட் டேஸில் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆப்பிள் ஒரு நாள் போடுவேன், பொமிக்ரானேட் ஒரு நாள் போடுவேன், அப்புறம் பனானா ஒரு நாள் போடுவேன். இந்த மாதிரி கொடுத்தாவே ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான், ட்ரிங்க்கு ரெடி. என்ன கொஞ்சம் பண்ணுற? சாப்பிட்டுட்டு இருக்கியா? காரா? அது கார் இல்லை, ட்ரெயின். ஓ, பக்கத்தில் கார் இருக்கோ. சீக்கிரம் சாப்பிடு, விளையாடணும் நம்ம. பஸ்ஸா? இவ சாப்பிட வைக்கிறதா பெரிய டாஸ்கே. டிவி போட்டால் அவனே வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவான், ஆனால் சாப்பிட்ருவான். ஆனால் டிவி போடலன்னா அதுவும் கிடையாது. எவ்வளோதான் டிவி ஃபோன் கட் பண்ணாலும், ஃபோனு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, ஆனால் டிவி கட் பண்ணவே முடியல. சாப்பிட்ற வரைக்குமாவது டிவி போடுற நிலமையாக இருக்குது. பாப்பு, புக்ஸ் அப்புறம் படிக்கலாம், முதல்ல இதை எடுத்து சாப்பிடு. பாப்பு பாப்பு சாப்பிடு. இப்போ இவன் இதை சாப்பிட்றத நான் வீடியோவில் காட்டணும்னு சொல்லிட்டு அவன் வீடியோ ஆன் பண்ண சொன்னான். இல்லைடா? சாப்பிடு சாப்பிடு. ஃபோட்டோ எடுக்கணுமா? அடப்பா, வீடியோ இல்லையா, ஃபோட்டோ. எடுக்கவா அம்மா? எடுத்துட்ட பட்டோ. எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ தான் மில்கே குடிக்கிறான். 1 மணி நேரம் சாப்பிடுவியாடா? எல்லா குழந்தைங்களும் என்ன பார்க்கும்? டாம் அண்ட் ஜெர்ரி இல்லை இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் பையன் என்ன பார்க்குறான்னு காட்டட்டுமா உங்களுக்கு? அதுவும் என்ன சைஸில் ரெண்டு பார்த்துட்ருக்காம பாருங்க. அதான் இன்னைக்கு ஒரு புட்டி சமையல் வீடியோ பார்த்துட்ருக்காரு துரை. ஏய், கிட்ட பார்க்காதவா. ஃபஸ்ட்டு கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இவன் ரெகுலராக 2 வீக்ஸாக இதே தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே வா பாப்பு. என்னம்மா பண்ணுறாங்க அங்கே?
வா போவாமே இந்த நேரத்துலேயே இது பண்ணுவேன். வா சாப்பிட்லாம். இப்போ தான் தூங்கி எழுந்தான் ஒரு 2 hours. தூங்கி எழுந்த டைமை பாருங்கள். மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிட கூட இல்லை. 3:45 ஆகுது. வா விளையாடுறியா நீ? இன்றைக்கி அவனுக்கு மதியான லஞ்சு நான் கர்ட் ரைஸ் தான் செஞ்சேன். அவன் இன்றைக்கி தலை குளிச்சனால கர்ட் ரைஸ் வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் எப்படி அவன் மேட்ச் பண்ணி அவனுக்கு ஹெல்தி ஃபுட் தரேன்னு மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருக்குது. அப்புறம் பாயில்டு எக்கு இருக்குது. ஒரு எக்கு. நாங்கள் டெய்லி ஒரு பயிர் வகைகள் வேக வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு பச்சை பயிறு. இது அவனுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். எப்படி பிசைஞ்சு ஊட்டி விட்றேன்றதை அவ்வளோதான். எக்கை நல்லா சிறுவிக்கிட்டேன். அவன் பாயில்டு எக் அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு ஏன் அது ஒழுங்காக டேஸ்ட் இல்லாதனால பிடிக்கலையா என்னன்னு தெரில. பாயில்டு எக் சாப்பிட மாட்டான். பாயில்டு எக் நான் செஞ்சாவே இந்த மாதிரி துருவி அவனுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணி நான் செஞ்சு தருவேன். அது எக் ரைஸ் மாதிரி செஞ்சு தருவேன். ஏம்மா என்னம்மா? ஓகேம்மா. அதனால இந்த மாதிரி அவனுக்கு மெத்தடில் செஞ்சு கொடுத்துருவேன். பச்சை பயிறு இருந்தது இல்லையா, அது போட்டுட்டு இப்போது கொஞ்சமாக நெய் போட்டு இந்த 3 மிக்சரையும் பிசைஞ்சிருவேன். இந்த பச்சை பயிறு கூட தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டாமல் எதுலையாவது தோசையில் கொடுத்துருவேன், இல்லை சப்பாத்தி போட்டுருவேன், இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்ருவேன். அப்போ தான் அவனுக்கு இறங்குமே. அவள் தான் இப்படி பிசைஞ்சு ஊட்டி விட்டால் அவன் சாப்பிட்ருவான். அதுதான் நம்ம இப்போ பண்ணப்போம். பாப்பு வா சாப்பிடலாம். எந்திரி என்ன? சரி வா சாப்பிடலாம் வா. நல்லா இருக்கா? இவங்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே மெல்லவே மாட்டான். வாயில் 1 மணி நேரம் வச்சு சாப்பிடும். மணி ஆமாம்மா வெஜ்ஜீஸ்லாம் செய்கிறாங்கல்ல. என்ன செய்கிறாங்க? அப்படியா? டைம் என்னன்னு இப்போ பாருங்கள். 4 5 minutes இருக்கா. இவன் எத்தனை மணிக்கு இந்த இட்லூண்டு சாப்பாடை முடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரம் கடிச்சு சாப்பிடு. இது யூனிவர்சல் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டே இல்லாமல் மொக்கையான சாப்பாடு செஞ்சாலும் சரி, வாயில் இப்படி வச்சுட்டு ஊற வச்சு தான் சாப்பிடுவான். சாப்பிடும் போது மட்டும்தான் செம்ம அடி வாங்குவான் பையன். சாப்பிடும் போது நோ செல்லம் இல்லை அப்படி தானே? ஆமே. இன்னும் சாப்பிட இருக்கான் அந்த பையன். இங்கே பாருங்கள், இன்னும் 2 வாய் இருக்குது. நான் எத்தனை மணிக்கு 4 5 நிமிஷம் இருக்கும் போது ஊட்ட ஆரம்பிச்சேன்னா 5:30 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரமாக இவன் இன்னும் சாப்பிட்டுன்னு இருக்கான். என்னடா பண்ணுறது உன்னை? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் யாராச்சும். ஆளும் அவனையும் பார். டேய் சாப்பிடு, வாயில் இருக்கிறது முழுங்கு, வாயில் இருக்கிறது முழுங்குடா. முழுங்க மாட்டியா? இது வர நைட்டு டின்னரு மசாலா பூரி சாப்பிட்றீங்களா? அவங்க செல்லம் கொடுத்து இந்த மாதிரி கெடுத்து விட்றாங்க. இவரும் அதான் கேட்குறாரு. அவ்வளோதாங்க. 5:30 மணி 6 மணி வரைக்கும் சாப்பிட்டா இப்படி தான். நைட்டு சாப்பிடாம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வச்சிடுவான். இதில் வேற இந்த பொம்மை படம் வேறு பார்த்துன்னு இருக்கான்.